534 ரன்கள் டார்கெட். விராட் கோலி அதிரடி சதம். ஆஸ்திரேலியாவில் யாரும் செய்யாத ஒரு சாதனை. பெர்த் முதல் டெஸ்ட். முழு தகவல்களை வாங்க பார்க்கலாம். இந்திய அணி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் ஜெய்ஸ்வால் மற்றும் விராட் கோலி இருவரும் சதம் அடிக்க 534 ரன்கள் டார்கெட் வச்சிருக்கிறது. இந்த போட்டியில இந்தியா தான் டாஸ் வென்று முதல் பேட்டிங் செய்து 150 ரன்கள் மட்டும் எடுத்தது. இதை தொடர்ந்து பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 104 ரன்கள் மட்டும் எடுத்து சுருண்டது. இந்திய அணி முதல் இன்னிங்ஸ் 46 ரன்கள் முன்னிலை பெற்றது. இதை தொடர்ந்து விளையாடிய இந்திய அணிக்கு தொடக்க ஆட்டக்காரர் KL ராகுல் 77 ரன்கள் எடுத்தார். இன்னொரு தொடக்க ஆட்டக்காரரான இளம் வீரர் ஜெய்ஸ்வால் 161 ரன்கள் குவித்து வலிமையான தொடக்கத்தை இருவரும் ஏற்படுத்தி தந்தார்கள். இந்த ஜோடி முதல் விக்கெட்டுக்கு 201 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சது. இதைத் தொடர்ந்து படிக்கல் 25, ரிஷப் பண்ட் 1 ரன், துருவ் ஜுரல் 1 ரன், வாஷிங்டன் சுந்தர் 29 ரன்கள் எடுத்து வெளியேறினார்கள். இதற்கு அடுத்து வந்த நிதிஷ் குமார் ரெட்டி அதிரடியாக விளையாடி ஆட்டம் இழக்காமல் 27 பந்துகளில் 38 ரன்கள் எடுத்தார். இன்னொரு முனையில் விராட் கோலி அபாரமாக விளையாடி 143 பந்துகளில் 8 பவுண்டரிகள் மற்றும் 2 சிக்சர்களுடன் சதம் அடித்தார். இது அவருக்கு சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் 30வது சதமாகவும் ஒட்டுமொத்தமாக இது 81வது சதமாக அமைந்தது. இதைத் தொடர்ந்து இந்திய அணி 6 விக்கெட் 487 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. ஆஸ்திரேலிய அணிக்கு 534 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து விளையாட வந்த ஆஸ்திரேலிய அணிக்கு தொடக்க ஆட்டக்காரர் மெக்ஸ்வினி 0, பேட் கமின்ஸ் 2, லபுசேன் 3 ரன்கள் என சொற்ப ரன்னில் ஆட்டம் இழந்தார்கள். ஆஸ்திரேலியா அணி தற்போது 12 ரன்னுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது. ஆஸ்திரேலியா மண்ணில் சச்சின் 6 சதம், கவாஸ்கர் 5 டெஸ்ட் சதங்கள் அடித்து இருக்கிறாங்க. விராட் கோலி இந்த சதத்தின் மூலம் சச்சின் சாதனையை உடைத்து ஆஸ்திரேலியாவில் அதிக டெஸ்ட் சதங்கள் அடித்த இந்திய பேட்ஸ்மேன் என்ற சாதனையை படைத்தார். மேலும் ஒட்டுமொத்தமா ஆஸ்திரேலியா மண்ணில் அவருக்கு இது 10வது சர்வதேச சதமாக அமைந்தது. இதன் மூலம் ஆஸ்திரேலிய மண்ணில் அதிக சர்வதேச சதங்கள் அடித்த வீரர் என்ற சாதனையையும் படைத்தார். நன்றி, வணக்கம். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.